வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோட் 1. ஊரில் ஒரு அழகிய பெண் இருந்தால் அவளுக்கு சமையல்னா ரொம்பவும் விருப்பமாகவும் மக்களுக்கு விரும்பி கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு அதிகம் ஆர்வம் உண்டு. அவள் ஊரிலே அழகான பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு சமையல் தான் அவளுக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது. எல்லாருக்கும் இலவசமாக சமைத்து கொடுக்க வேண்டும், என் கையால் செய்த உணவுகள் மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்று அவளுக்கு எண்ணம் அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. உலகின் பேரழகியாக அமைகிறது என் பேர்தான் ராதா. என் கதையின் மூலம் சமைத்து எல்லாருக்கும் உணவிக்க வேண்டும் என்று அவளது குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் சிறு வயதிலிருந்து அவள் சமைக்க ஆரம்பித்தாள். குழந்தை பருவத்திலிருந்து சமைப்பது அவளுக்கு ரொம்ப ஆர்வம் வருகிறது. குழந்தை பருவத்திலிருந்து ராதா சமைக்க ஆரம்பித்தாள். தனது தப்புக்களை சரி செய்து கொண்டு வளர வளர தன் குணங்களை மாற்றிக்கொண்டு சமையலுக்கென்று தயார்படுத்தி கொண்டு வருகிறார் ராதா. ராதாவின் குணங்கள் எல்லாம் அம்மாவிடம்தான் வந்தது. அம்மாவிடம் சமையல் அதிகமாக அவளுக்கு விருப்பம் இருப்பதால் நானும் சமைத்து இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ராதா சிறு வயதிலிருந்தே சமையல் போட்டியில் பங்கு பெற்று அதில் முதலில் வெற்றி பெறுவார். அவளுக்கு அதில் அதிக ஆர்வம் உண்டு. அவளில் கையில் ஒரு மனம் வருகிறது என்று அவர்கள் அனைவரும் அவர்களை விரும்பி சாப்பிடுவார்கள். ராதாவுக்கு என்று அழகுக்கு என்று தனி ரசிகர்களும் உணவுக்கு என்று பெரிய கூட்டமும் ராதாவுக்கு என்று தனியே ஒரு பட்டாளமே இருந்து வருகிறது. ராதா அழகுக்கு எச்சப்பெற அவர் சமைக்கும் உணவில் மனம், சுவை என அனைத்தும் கலந்து கொண்டு ஒரு சுவையான உணவாக அமைகிறது. ராதா கைப்பக்குவத்தில் அடிமையானவர்கள் யாரும் இல்லை. ராதா அதுக்காண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு என்று சிறிய கடை ஒன்று ஆரம்பித்தாள். ராதா விருப்பமான சிறிய கடை ஒன்று ஆரம்பித்தால் அதில் தேவையான பண்டங்களும் ஜூஸ் வகைகளும் அவளுக்கு விருப்பமானவை என்று எல்லாருக்கும் மக்களுக்கு விரும்பி கொடுத்து ஆரம்பித்தார். ராதாவின் கடை நல்ல விருப்பமாகவும் நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மக்களின் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. ராதா ஜூஸ் ஷாப் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்டார்கள். அதனால் மத்தியானம் உணவுக்காக ராதா மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாள். அதுக்காண்டி மக்கள் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்டார். மீன் குழம்பு ராதா வைக்கும் மீன் குழம்புக்கு தனி ருசியும் மனமும் இருக்கிறது என்று மக்கள் அனைவரும் விரும்பி சென்று ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ராதா மீன் குழம்பு அதில் சுவை, மனம் என்று அனைத்து நறுமணம் போன்றவை ரொம்பவும் சுவையாக இருக்கும். ராதா மீன் குழம்புக்கு ஏற்றவாறு எந்த குழம்பும் இல்லை என்று அவருக்கு ராதாக்கென்று பெரிய மக்கள் ரசிகர் மன்றமே உண்டு. ராதா மீன் குழம்புக்கு ஏற்றவாறு சமையல் செய்து மக்களுக்கு பரிமாற்றி கொண்டு வருவது ராதாவுக்கு ரொம்ப விருப்பமாகவும் அது மகிழ்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். ராதா அழகுக்கேற்ற தனி கூட்டமும் சமையலுக்கென்று ஒரு பெரிய பட்டாளமும் இருந்து வருகிறார். ராதாவின் அழகுக்கு ஏற்றவாறு அவர் சமையும் இருக்கும் என்று ஊர் மக்கள் நம்பி அவர் ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். ராதா இயற்கையான உணவுகள் மற்றும் இன்றி பீஸா, நூடுல்ஸ் என்று அனைத்தும் விருப்பமாக செய்வாள். அதற்காண்டி ராதா கடைக்கு ஏற்ற தனி கூட்டமும் ராதாக்கென்று ஒரு பெரிய ரசிகர் மன்றமும் இருக்குது. அவளுக்கு அழகுக்கு ஏற்றபடி ராதா ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட் என்று அனைத்துகளையும் ருசித்து செய்வாள். பீஸா, நூடுல்ஸ் என்று அனைத்து ராதா அழகுக்கு ஏற்றவாறு இந்த ஊரில் யாரும் இல்லை, அவள் சமையலுக்கு ஏற்றவாறு இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று ராதாவின் எண்ணமும் அவளுக்கு சமைத்த உணவு மக்களும் விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள்.